வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருச்சி மாவட்டம் திருவாசி எனும் ஊரில் உள்ள அருள்மிகு மாற்றுரை வரதீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? கருவறையில் சுவாமி ருத்ராட்ச பந்தலின் கீழ் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். ராஜகோபுரத்தின் கீழே அதிகார நந்தி மனைவியுடன் நின்ற கோலத்தில் இருக்கிறார். இங்குள்ள நவகிரகத்தில் சூரியன் தன் மனைவியர் உஷா பிரத்யுஷாவுடன் இருக்க, மற்ற கிரகங்கள் அனைத்தும் அவரை பார்த்தபடி இருக்கிறது. பிரகாரத்தில் சகஸ்ரலிங்க சன்னதி உள்ளது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 62வது தேவார தலமாகும். கல்லில் தூண் செய்து அதன் நடுவே ஒரு உருளை ஏற்படுத்தி அந்த உருளை சுழல 3 பக்கமும் இடைவெளி விட்டு அதனை சுழலும் விதமாக செய்திருப்பது மிகவும் அதிசயம். பாலாம்பிகை சன்னதிக்கு எதிரே செல்வ விநாயகர் சன்னதியும் அன்னமாம் பொய்கை தீர்த்தமும் இருக்கிறது. இத்தலத்தின் தல விநாயகரின் திருநாமம் அணுக்கை விநாயகர் என்பதாகும். முன்னொரு காலத்தில் இப்பகுதி மலநாடு என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இப்பகுதியை கொல்லிமலவன் என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். மன்னனின் மகள் தீராத கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தாள். மன்னன் எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் அவளை குணப்படுத்த முடியவில்லை. எனவே அவளை இக்கோவிலில் கிடத்திவிட்டு அவளது பிணியை குணப்படுத்தும் பொறுப்பை சுவாமியிடம் விட்டுவிட்டு மன்னன் சென்று விட்டான். அச்சமயத்தில் யாத்திரையாக திருஞான சம்பந்தர் இத்தலம் வந்தார். அவர் சுவாமியின் முன்பு கிடந்த பெண்ணை கண்டார். அந்நேரத்தில் சம்பந்தர் வந்திருப்பதை அறிந்த மன்னன் கோவிலுக்கு வந்தான். திருஞான சம்பந்தரிடம் மன்னன் தன் மகளின் நோயை கூறி அவள் குணமடைய வழி சொல்லும்படி கேட்டுக்கொண்டான். மன்னனின் நிலையை அறிந்த சம்பந்தர் நடராஜரை குறித்து பதிகம் பாடினார். அவரது பாடல் கேட்ட நடராஜர் ஆனந்த நடனம் ஆடினார். மன்னன் மகளை பிடித்திருந்த நோயை முயலக உருவாக்கி அவனை அழித்து நாகத்தின் மீது ஆடினார். மன்னன் மகள் குணமாகி எழுந்தாள். இதனை உணர்த்தும் விதமாக இங்குள்ள நடராஜ தலையில் சேர்த்து கட்டிய சடைமுடியுடன் ஒரு காலை நாகத்தின் மீது ஊன்றி ஆடும் கோலத்தில் இருக்கிறார். இவரை சர்வ நடராஜர் என்கின்றனர். நடராஜரின் இந்த தரிசனம் அபூர்வமானது ஆகும். அம்பாள் பாலாம்பிகை இத்தலத்தில் கமலன் என்னும் வணிகனின் மகளாக பிறந்தாள். வன்னி மரத்தின் அடியில் சுவாமியை வேண்டி தவம் இருந்து தகுந்த காலத்தில் அவரை மணந்து கொண்டாள். இவள் பிரகாரத்தில் தனி சன்னதியில் தாமரை மலர் மீது நின்ற திருக்கோலத்தில் மேற்கு பார்த்தபடி இருக்கிறாள். இவளது சன்னதியில் வித்தியாசமாக துவார பாலகிகளுக்கு பெண்கள் மஞ்சள் கயிறு தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர். இவர்கள் மூலமாக அம்பாள் பக்தர்களின் கோரிக்கைகளை ஏற்று கொள்கிறாள் என்பது நம்பிக்கை. அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே முதலில் அம்பாளுக்கு பூஜை செய்யப்பட்டு அதன் பிறகு சுவாமிக்கு பூஜைகள் நடக்கிறது. குழந்தை பிறந்தவர்களும் பாலதோஷம் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களும் அம்பாளுக்கு பால் கொடுத்து அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். இவ்வாறு செய்வதால் குழந்தைகள் வாழ்வில் நோய்கள் இன்றி சிறப்பாக வாழ்வர் என்பது நம்பிக்கை. இக்கோவிலின் தல வரலாறு என்ன என்பதை பார்ப்போம். சிவதல யாத்திரை சென்ற சுந்தரர் தன்னுடன் வரும் சிவனடியார்களுக்காக சிவனிடம் பொன் பெற்று அதன் மூலம் அவர்களுக்கு உணவு படைப்பது வழக்கம். ஒரு சமயம் அவர் திருவானைக்கா திருத்தலத்தில் சிவனை தரிசித்துவிட்டு இத்தலம் வந்தார். சிவனையே நண்பராக பெற்றிருந்த அவர் இங்கு அவரிடம் பொன் வேண்டி பதிகம் பாடினார். அவரை சோதிக்க எண்ணிய சிவன் பொன் தராமல் அமைதியாக இருந்தார். பொறுமையுடன் இருந்த சுந்தரர் சற்று நேரத்தில் கோபம் கொண்டார். சிவன் என்பவர் இருக்கிறாரா இல்லையா என்ற அர்த்தத்தில் அவரை இகழ்ந்து பதிகமும் பாடினார். அதற்கு மேல் சுந்தரரை சோதிக்க எண்ணாத சிவன் அவருக்கு ஒரு பொன் முடிப்பை பரிசாக தந்தார். சுந்தரருக்கு சிவன் கொடுத்த பொன் தரமானதுதானா என சந்தேகம் வரவே அவர் பொன்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அப்போது 2 பேர் அங்கு வந்தனர். அவர்கள் இருவரும் சுந்தரரிடம் பொன்னை பார்த்து கொண்டிருந்த காரணத்தை கேட்டனர். அவர் பொன் சுத்தமானதுதானா என பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார். அவர்களில் ஒருவர் சுந்தரரிடம் இருந்த பொன்னை வாங்கி அதனை உரைத்து காட்டி இது தரமானதுதான் என்று உறுதி கூறினார். உடனிருந்தவரும் அவர் சொன்னதை ஒப்புக்கொண்டார். பின்னர் இருவரும் மறைந்து விட்டனர். வியந்த சுந்தரர் சிவனை மறுபடியும் தான் இழந்து பாடவில்லை என்ற அர்த்தத்தில் பதிகம் பாடினார். அவருக்கு காட்சி தந்த சிவன் தங்கத்தை உரைத்து காட்டியது தான் எனவும் உடன் வந்தது மகாவிஷ்ணு எனவும் உணர்த்தினார். மாற்றுரை வரதர் என்ற பெயரும் பெற்றார். இக்கோவிலின் மூலவர் மாற்றுரை வரதர், பிரம்மபுரீஸ்வரர், சமீவனேஸ்வரர், தாயார் பாலாம்பிகை, தலவிருச்சம் வன்னி, தீர்த்தம் அன்னமாம் பொய்கை, சிலம்பாறு,
புராண பெயர் திருப்பாச்சிலாச்சிரமம், இப்போது இருக்கும் பெயர் திருவாசி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் இரவு 7 மணி 30 நிமிடம் வரை திறந்திருக்கும். இக்கோவில் திருச்சியிலிருந்து சேலம் செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருவாசி இருக்கிறது. சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அடிக்கடி பஸ்கள் செல்கிறது. அருகில் உள்ள ரயில் நிலையம் திருச்சி, அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.